குன்றம் குடிகொண்ட குமரவேல் அருள் ஜோதி வாணனே வணக்கம். அன்பையும் அருளையும் பொருளையும் அளித்திடும் ஆறுமுகவேலனே வணக்கம். மணி 8 மாத்திரை சாப்பிடுங்க. 8 மணி அடிச்சதே இல்லையா? விட மாட்டேன். நீ கூடு. உங்கள மாதிரியே கையெழுத்து போட்டு மாட்டிட்டு இருப்பாங்க. உங்க வீட்லயே திருடுறீங்களா? அப்பா கிட்ட சொல்லாதடா. என்ன தம்பி சோமு தம்பி, என்ன காரு கொட்டாய் விடுது? நிறைய சாப்பிட்டுடுச்சு. தூங்க வை. தூங்கிட்டு தான் இருக்குது. அது போட்டோம். முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. கிளப்லயா? நான் அவசரமா சுகர் ஃபேக்டரி போய்கிட்டு இருக்கேன். நீ சுகர் ஃபேக்டரிக்கு போறியோ சால்ட் ஃபேக்டரிக்கு போறியோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. முதல்ல என்ன கிளப்ல டிராப் பண்ணு. எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போய் தான் ஆட்டத்தையே ஆரம்பிக்கணும். என் தலையை எடுத்து நான் பார்த்து வளர்ந்த புள்ள சீட்டானு ஏகட்டைய காட்டுறேன். சிகரெட்டை குடிச்சு மூஞ்சில விடுறேன். ரெண்டு பேருமே கீசிருவேன் இல்லடா, கிழிச்சிருவேன். மரியாதையா பெட்டி எடுல. பெட்டியா? தொழிலாளிங்க பணம் இருக்குது, அதை எடுக்க முடியாது. நாங்களும் தொழிலாளிங்க தாயா. பொட்டிய கூடு இல்ல பொட்டியை கொடுத்துறேன். கையெழுத்து பொட்டியை தந்துடுறேன். புத்தகங்களோட நிறுத்து. நீயும் கத்தனத்தோட நிறுத்து. தம்பி பயனையும் போட்டு
இந்தாங்க பொட்டி. முத்து, நீ கில்லாடிப்பா. அந்த பையங்களை ஓட விட்டுட்டிய, இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்க வேணாமா? அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போறோம். நாமும் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதா இருக்கும். முத்து, நல்ல நேரத்துல வந்து பெட்டியில இருக்க 50,000 ரூபாய் காப்பாத்திட்டியே. தம்பி, இதுல 50,000 ரூபாய் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி அவ்வளவு கச்சிதமா தெரியும்? அது வந்து அப்பா உங்க வீட்டுல செக்கை கொடுத்து மாத்தின்னு சொல்ல நான் கேட்டேன். ஒட்டு கட்டுறதுனால உனக்கு தெரியும், இந்த ரவுடி பயல்களுக்கு எப்படி தெரியும்? அதான தெரியல. எனக்கு தெரியுமே. எப்படிப்பா? எப்படியோ தெரிஞ்சது, வந்தேன். ரொம்ப கிளறாதீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் என் வேலையை பாக்குறேன். பெரிய தம்பி, நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டாம். ஒழுங்கா போய் வீட்டுல சேருங்க. பச்சைமலை பாலமுருகா, முதலாளி எனக்கு கொடுத்த சம்பளம், அதுல என் சேமிப்பு. இது எந்த செலவுக்குன்னு உனக்கு தெரியும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாள் இந்த செலவை தள்ளி போடணும். என்ன மாட்டிட்டியா? ஆம்பளை செய்யற வேலை பொம்பளை செஞ்சா இதான். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மேல ஏறணும்னா என்ன கூப்பிடணும்னு. நல்லா தொங்கு. தயவு செஞ்சு கீழே இறக்கி விடியா. நான் ஒண்ணு கேட்பேன், நீ குடுக்கணும். என்ன கேட்டாலும் தரேன். குடுக்கற? சரி, நான் ஏணிய பிடிச்சுக்கிறேன், நீ மெதுவாயா இருக்கு. ஜாக்கிரதையா. நான் இறங்காதான் பிடிச்சிருக்கேனே. அப்பா. சரி சரி, யோ ஏணி எடுத்துட்டு போய் கொல்ல பக்கமாவே, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடி பாவி, மேல இருக்கிற வரைக்கும் காலை பிடிச்ச, இப்ப காலை வாரி விடுறியா? இறங்கணும்னு நான் என்ன கேட்டாலும் கொடுப்பேன்னு சொன்னீங்க. என்ன வேலையா? வெக்கப்படாம சீக்கிரமா சொல்லியா, யாராவது வந்துட போறாங்க. வழக்கப்படி குடுக்கறத விட 3 இட்லி ஜாஸ்தி கூட. நான் ஏதோ காதல் வந்துருச்சு ஆசையில ஓடி வந்தேன்னு கல்யாண ராமன் மாதிரி சொல்லுவேன்னு பார்த்தா சத்த சாப்பாடு ராமனா இருக்கியே. ஏய், மேல தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் கெஞ்சின, கீழே இறக்கி விட்டோன்னே மிஞ்சுறிய. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. யாரு தெரியுமா? இவர் பெரிய பிஸ்தா, இவருக்கு எல்லாமே தெரியும். கண்டிப்பா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் தான் எல்லாமே தெரிஞ்சவன். 18 வருஷம் சர்வீஸ்மேன். அடச்சி, உனக்கு சர்வீஸ் மட்டும் தாயா, எனக்கு இந்த வீட்ல பரிபூர்ண உரிமையே இருக்கு. நான் பிறந்ததே இந்த வீட்டு வாசப்படியில தாயா, தெரிஞ்சுக்க. ஐயோ, தண்ணி கொதிக்கிறியா? கை சுட்டுட்டு போகுது. இது பல வருஷம் தூக்கி தூக்கி மரத்த போன கை. வெரி ஸ்ட்ராங் ஹேண்ட். முதலாளி கஞ்சி எடுத்துக்கிட்டு வா. சமையல்காரி இங்கிலீஷ் பேசுறாடே. மெதுவா போடியா, பாவம் முதலாளி வலியால துடிக்கிறாருல. எனக்கு எல்லாம் தெரியும். டாக்டரே எனக்கு இதுல ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. எங்க நீ அவருக்கு ஊசி போடு, அவர் சத்தம் போடாம இருக்கிறாருன்னு பாப்போம். அப்படியா? நீ வந்து கஞ்சி காய்ச்சி பாப்போம். போடி. முதலாளி கஞ்சி சாப்பிடுங்க. முதலாளி, சோமு தம்பி 5000 ரூபாய் செலவு கேட்டுச்சே, கொடுத்தீங்களா? அவன் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்து அவன் கெட்டு போறான். செலவு பண்ண கை சும்மா இருக்குமா? அதுவா உங்க பாக்கெட்டுக்குள்ளார கை விடுறதுக்கு முன்னாடி நீங்களா கொடுத்துடலாம்ல. சொந்தமா 1 ரூபா சம்பாதிக்க வக்க காணோம், செலவழிக்க மட்டும் ரெடி. கடவுள் தான் இந்த தெருதலையை காப்பாத்தணும். நீங்க பணத்தை கொடுங்க, அப்புறம் அந்த பணமே அவரை ஒரு நாள் திருத்தும். என்ன பெரிய தம்பி, சிந்தனையில இருக்கீங்க? பண கஷ்டமா? தாங்க உங்களுக்காக அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா வேலைக்கார நாய் நீ எனக்கு பிச்சை போடுறியான்னு சொல்ல போறீங்க? சொல்லுங்க. நான் நாய் தான், ஆனா கடிக்க மாட்டேன். எப்பவும் நன்றியோட தான் இருப்பேன். டாடி, உங்க ஆசையினாலதான் நான் தினம் மகிழ்ச்சியாவும் குஷியாவும் இந்த உலகத்தை மறந்து வாழறேன். நீங்க வாழ்க, உங்க மனம் வாழ்க, உங்க பணம் வாழ்க.
உங்களுக்கு முன்னாடி நான் எப்பவும் ஸ்டடியா இருக்கேன், உங்களுக்கு பின்னாடி ஐ எம் சாரி. டாடி, நீங்களும் குடிக்கிறீங்க, நானும் குடிக்கிறேன். நீங்க மருந்த குடிக்கிறீங்க, நான் அருமருந்த குடிக்கிறேன். எல்லாம் உங்க தயவுதான். தேங்க்யூ மை டியர் டாடி. நான் காத்துக்கிட்டே இருப்பேன். ஓகே டார்லிங். சின்ன தம்பி. மார்னிங் மார்னிங். மார்னிங். குட் காஃபி. குட் காஃபியா? அத சாப்பிட்டு பார்த்த அப்புறம் நான் சொல்லணும். சாப்பிடுங்க தம்பி.